Welcome. To watch this program clearly, please adjust your TV's color, contrast and brightness. Thank you. தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகில விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளா. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, குவைத்து தமிழ்ச்சங்கத்திற்கு நான் 2வது முறையாக அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன். 2000 வந்திருந்தேன். சில பேர் கேட்டிருப்பேள், தெரிஞ்சிருக்கும். சில பேர் புதுசாக வந்திருக்கலாம். அதனால் எல்லாருக்கும் வந்தனம். நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம எல்லோரும் பிறந்து வளர்ந்து தமிழ் பேசி தமிழை பற்றி நினைக்கிற போது இருக்கிற சந்தோஷத்தை விட எல்லோரும் வெளியூரில் வந்தால் இந்த தமிழ் காதில் கேட்குற போது சந்தோஷமாக இருக்கும். வெளியூர்னால் மெட்ராஸை தாண்டி நாக்பூர், பாம்பேயில் கூட யாராவது தமிழ் பேசினா நமக்கு இனிமையாக இருக்கும். அதுவும் இன்னும் வெளிநாட்டில் கேட்குறோம்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். பாரதியார் சொன்னார், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலேன்னா. இப்போ இந்த இன்பத்தேன்னா என்ன அப்படின்னா,
நம்மளோட தமிழை நம்ம இன்னொரு இடத்துல போய் கேட்குற போது அது காதுக்கு இனிமையாக இருக்கும். ஆமாம். இப்போ துன்பத்தேன்னு ஒன்று உண்டா அப்படின்னா நம்ம எப்படா இந்த தமிழை கேட்போம், இத்தனை நாளும் கேட்கலையேன்னு அவதிப்படுறோம் பாருங்கோ. அது உங்களை மாதிரி இருக்கிறவளை கேட்டாலும் தெரியும். ஏன்னா இங்கே குவைத்து வந்திருக்கேள், சிங்கப்பூர், மலேசியான்னு இருக்கிற மலேசியா பேருந்த உபன்யாசத்துக்கு ஒருத்தர் சொன்னார், ரொம்ப நாள் கழித்து நல்ல தமிழ் இப்போ தான் கேட்டோம்னார். அவர் உபன்யாசத்தை கேட்டுட்டு, சொற்பொழிவை கேட்டுட்டு, ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ தான் கேட்டேன், இப்போ தான் இந்த இன்பத்தேனுக்கு அர்த்தம் புரிஞ்சது, இத்தனை நாளும் துன்பத்தேன் தான் இருந்தது அப்படின்னு சொன்னார் அவர். அது எல்லாருக்குமே தாய் மொழின்னா அது உயர்ந்தது தான், மற்ற மொழி மட்டம் கிடையாது. அதுதான் பாரதி சொன்னால் எல்லா மொழியும் படிச்சுட்டு தான் நம்ம மொழியை ஒசத்தின்னு சொல்லணும். இப்போ நம்ம எல்லா ஊரும் வந்தால் தானே நம்ம இந்தியாவோட பெருமை தெரியும், நம்ம ஊரில் என்ன இருக்குது. அதுதான் பாரதி சொன்னால், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போடலாம். அவருக்கு பாரதியாருக்கு தமிழ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், மராட்டி தெரியும், எல்லா பாஷையும் படிச்சுட்டு தான் தமிழ் மாதிரி கிடையாதுன்னர். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பாதி பேர் தமிழே சரியாக படிக்கிறது இல்லை. ஆமாம், தமிழ் வாழ்கங்கிறான். தமிழுக்கு இது ஏற்றமே இந்த ழானா தான், தெரியுமா உங்களுக்கு? இந்த ழா வரலன்னா கஷ்டம். ஆமாம், ரொம்ப பேர் வாழைப்பழம் சொல்ல வரல, வாழைப்பழங்கிறான். தமிழ்நாட்டிலே மாவட்டத்துக்கு ஒரு தமிழ் பேசுகிறான். அப்புறம் மற்ற ஊரில் என்ன பேசுவான்? நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னாக்கா மலையாளம் கலந்த தமிழ் தான் வரும். ஆமாம், மதுரை வந்தேன்னாக்கா அவன் சுத்த தமிழ் பேசுகிறேன்னு அவனுக்கு தான் ழானாவே வரமாட்டேங்கிறது. ஆமாம், அவங்க தான் வாழைப்பழங்கிறான். இந்த திருச்சி தஞ்சாவூர் பக்கம் வந்தேன்னா வடமொழி கலந்த தமிழ் வரும். இந்த விழுப்புரம் பக்கம்லாம் வந்துட்டேன்னா ரெண்டுங்கட்டானா இருக்கும், அது தெலுங்கா தமிழா கன்னடமா ஒன்றும் புரியாது. இந்த சேலம் பக்கம்லாம் போனேன்னா மெட்ராஸு கேட்கவே வேண்டாம், அவன் என்ன பேசுகிறானே புரியாது, இஸ்துக்குன்னே போனாம்பான். ஆமாம், இழுத்துன்னு போனாங்கிறதுக்கு ஜலதோஷம் பிடிச்சது சொல்ல வர, ஜல்ப்பு பிடிச்சிருக்கும்மா. அவன் உண்மை நான் மெட்ராஸுக்கு 17 வருஷம் ஆகுது, என்ன பேசுகிறானே புரியலை. தமிழ்நாட்டில் தான் இருக்கோமான்னு சந்தேகம். சொல்லப்போனால் இங்கே வந்திருக்கிற குவைத்தில் இருக்கிறது சிலோனில் சுத்த தமிழ் பேசுகிறா. சுத்த தமிழ் கேட்கணும்னா நீங்கள் சிலோனில் தான் கேட்கலாம். நீங்கள் சிலோன் ஏர்போர்ட்டில் பார்த்துருக்கலாம், அது வழியாக வந்திருந்தேன்னா நல்ல தமிழ் எழுதியிருப்பான் தெரியுமா, தரித்து நிற்காதே. இப்போ இன்றைக்கி அதான் விளக்கமே இரு நண்பர்களில், ஒரு இடத்துல நிற்காதேங்கிறான். சுத்த தமிழ். நீங்கள் போய் சிலோனில் போய் பேசி பாருங்க, நமக்கு புரியாது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான், அவள் நல்ல தமிழில் பேசுவாள். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்முடைய மொழியை நாம் கற்றுக் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு தரணும், நாமளும் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த தமிழ் சங்கமெல்லாம் வச்சு நடத்துகிறோம். உத்தியோகத்திற்கு வெளிநாட்டுக்கு வரலாமே தவிர நம்முடைய மொழியையோ நம்முடைய நாட்டையோ மறக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த குழந்தைகள்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு பாடுற போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாக்கி எத்தனை பாட்டு பாடினாலுமே நம்ம எல்லாருக்கும் இப்போ என்ன தோணித்து, மெட்ராஸில் ஏதோ ஒரு ஹாலில் இருக்கா மாதிரி இருக்குது, குவைத்தில் இருக்கா மாதிரி இல்லை. ஏன்னா அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து கேட்குற போது நமக்கு ஒரு, இப்போ உங்களை எல்லோரும் நான் பார்க்குறேன் அப்படின்னாக்க, இப்போ தமிழ்நாட்டிலையும் உபன்யாசம் பண்ணுறேன், ஆயிரக்கணக்கான பேருக்கு அங்கேயும் தமிழ்கார தான் பக்தியாக கேட்குறா. நீங்கள் இங்கே கடல் கடந்து முன்னால் என்னை வரவேற்கிற போது இப்படி இந்த விழா மலரில் என்னோடய ஃபோட்டோவை போட்டு இதெல்லாம் என்னை பற்றி போட்டிருக்கிற போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு இங்கே உட்காண்ட்ருக்கேனே தவிர இதை எப்படா 12ஆம் தேதி ஊருக்கு போய் வீட்டில் அம்மாட்ட காட்டுவோம், வீட்டில் மனைவிட்ட காட்டுவோம், இல்லைன்னா இப்போவே ஸ்கேன் பண்ணி இமெயில் அனுப்பிச்சுடலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இதை வாங்கி பார்த்த உடனே அந்த ஒரு வெளிப்பாடு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை சேர்ந்தவா இன்னொரு இடத்துல வரவேற்கிற போது அதனோட மகத்துவம் இருக்கே, அது ஒசந்தது தான். அதில் அதுக்கு ஈடு கிடையாது. நான் உள்ளம் பூரிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் அனைவர் சார்பிலும் நமது தமிழ் சங்கத்திலே குவைத்திலே இப்படி ஒரு வரவேற்பு அளித்து நிறைய நிகழ்ச்சிகள் சென்ற ஆண்டு நடத்தினார்னு அவர் தலைவர் சொன்னார். எல்லாரும் மகிழும் வண்ணம்
அது இனியும் இந்த சங்கத்தில் வந்து இப்போ பதவி ஏற்றுக்க போகிற அடியார்கள் எல்லாரும் இனியும் அந்த வரப்போகிற ஒரு வருஷத்தில் அந்த முன்னால் ஏற்கனவே நடத்தின்னு இருக்கிற முன்னோர்களுடைய பெரியோர்களுடைய அட்வைஸை கேட்டு நல்லா தொடர்ந்து இன்னும் அவள் ஒரு 7 ஃபங்க்ஷன் நடத்தினான்னா இந்த வருஷம் ஒரு 14 ஃபங்க்ஷன் நடத்தணும், எப்போவுமே மேன்மை அடையணும். அந்த மாதிரி வர்றவா செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அவள் 7 நிகழ்ச்சியில் அடியனை 8வது நிகழ்ச்சியா இல்லை 7வது நிகழ்ச்சியாக தெரியல, 6வது நிகழ்ச்சியாக வச்சுருக்கா. இனிமேல் நிறையா பாயணும் நிகழ்ச்சிகள். அதனால் அதுக்கு நம்ம பகவானை வேண்டிப்போம். இதில் ஒன்று 2000 கூப்பிட்டேள், அதுக்கப்புறம் இப்போ 2008. இனிமேல் இவ்வளவு இடைவெளி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஆண்டுதோறும் கூப்பிடுவேள்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், இவ்வளோ ரொம்ப 8 வருஷம் ரொம்ப ரொம்ப அது அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. வீட்டில் ஒரே கோபம். இப்போ மலேசியா போகிறேன் அடுத்த வாரம். ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டினேன். என் பொண்ணு 10th. என் பொண்ணு சொன்னால், ஏன்பா இவள் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கூப்பிட்ருக்கப்படாதா, நாங்கள் இல்லாமல் வந்திருப்போமே அப்படின்னு சொன்னா அவள். நான் வேணா சொல்லிட்டு வரேன் அடுத்த வருஷம் அப்படி கூப்பிடணும்னு அப்படின்னு சொன்னேன். இரு நண்பர்கள்னு பேச போகிறேன். இந்த நட்புங்கிறது இருக்கே, எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே, நம்ம சாஸ்திரமே சொல்கிறது, முன்னோர்கள் சொல்கிறார், எல்லாரோடையும் நண்பனாக தான் பழகணும்னு. அண்ணன் தம்பியாக பிறந்தா கூட நண்பனாக இருக்கணும். கணவன் மனைவியே இன்றைக்கி என்னோ பிரமாமாக விளம்பரம் பண்ணுற எல்லோரும், நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஃப்ரெண்டாக தான் இருக்கோம்னு. இது ஒன்றும் புதுசு இல்லை, ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். வேத மந்திரம் சொல்கிறது சகா சப்தபதா பவா. சகானா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு. மகாபாரதத்தில் கேட்குறான், வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன், நண்பன் யாருன்னு. மனைவி என்னுடைய இல்லாள். ஒய்ஃப் இருக்காளே டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் இன் திஸ் வேர்ல்டு. அவளுக்கு ஹஸ்பண்ட் அப்படி தான். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அதுதான் ஒய்ஃபை நம்ம ஒய்ஃப்கிட்ட டிமாண்ட் பண்ணுற மாதிரி கமாண்ட் பண்ணுற மாதிரி, அவளும் ஹஸ்பண்டுக்கிட்ட டிமாண்ட் பண்ணுற மாதிரி கமாண்ட் பண்ணுற மாதிரி மற்றவாள்கிட்ட பண்ண முடியாது. ஒய்ஃப் வந்து டியர் ஃப்ரெண்டு. அதனால் ஆம்பளைலாம் தெரிஞ்சுக்கணும். காலையில் எழுந்திருந்த உடனே என்னடி வாடி போடிங்கக்கூடாது. காலையில் எழுந்திருந்த உடனே குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்டு பிரிங் மீ எ கப் ஆஃப் காஃபி அப்படிங்கணும். டியர் ஃப்ரெண்டு சார். ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒய்ஃபை வந்து நண்பன். அது மாதிரி ஹஸ்பண்டையும் ஹஸ்பண்டு பெரியவன்னு மரியாதை கொடுக்கலாம். ஆனால் கிளம்புற போது மை டியர் கிளம்பலாமா அப்படின்னு கேட்கணும். இந்த உலகத்தில் இந்த 2 பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவம். இந்த நட்பு புரிஞ்சுட்டா தான் மற்ற நட்பு புரியும். ஆமாம், இந்த நட்பு புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பனாக இருந்தால் தான் இன்னொருத்தரை நண்பன் ஆக்கிக்க முடியும். இன்னொருத்தரை நண்பன் ஆக்கிக்கிறோம் வரவேற்கணும்னா ஒய்ஃபு சரிங்கணுமே. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டோட பழகிறோம், ரிலேட்டிவோட ஃப்ரெண்டாக பழகிறோம், வீட்டுக்கு கூப்பிடணும், சாப்பாடு போடணும் அப்படின்னா அந்த அம்மானா சமைக்கணும், அந்த அம்மானா கொடுக்கணும். அந்த அம்மா மாட்டேன்னுட்டா ரொம்ப கஷ்டம்னா. ஆமாம், இப்போ கமெண்ட் பண்ணலான்னு சொன்னேனே, வீட்டுக்குள்ளே நுழையிற போது ஒய்ஃபை தான் கமெண்ட் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே ஒருத்தன் தைரியமாக ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4 பேரை கூட்டின்னு வரான்னு வச்சுக்கோங்க. உள்ளே நுழையிற போது லட்சுமி 4 கப்பு காப்பி கலை அப்படின்னு வரான்னா அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், அவன் நல்ல ஒய்ஃபுன்னு அர்த்தம். இதை வந்துட்டேங்க அப்படின்னா நல்ல மனைவி. லட்சுமி என்ன அப்படின்னால அங்கேருந்து ஃப்ரெண்டை கூப்பிடுவான், வாங்க நம்ம கடையிலே காப்பி குடிச்சுப்போம் அப்படின்ட்டுருவான். ரொம்ப இடங்களில் கடை காப்பி பிரசித்தானதே இதனால தான். இதே ஒருத்தர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், யாரும் யாருக்கும் அடிமையே கிடையாது.
நம்ம தப்பாக ப்ராபகண்டா பண்ணிட்டா. இன்னொரு நண்பனோட பழகிறீங்களா, அவனும் அடிமை கிடையாது, நாமளும் அவனுக்கு அடிமை கிடையாது. அன்புனால தான் ஜெயிக்கலாம். ஆனால் இந்த புராண காலத்துலேருந்து பார்த்தோன்னா சில பேர் ஃபால்ஸ் ஹோப்பு கொடுத்துருவா, நண்பனுக்கு நிறைவேற்ற முடியாமல் திண்டாடுவா. அதனால தான் இன்றைக்கி இரு நண்பர்கள்னு பேச போகிறேன். ஒருத்தர் நண்பனாக பழகி ஒரு நண்பனை மறந்துட்டா, விரோதம் பண்ணிண்டா, ஒருத்தர் உயர்ந்த ஸ்டேட்டஸுக்கு போய் நண்பனை மறக்காமல் கொண்டாடினார். அதைத்தான் நம்ம கற்றுக்கணும். இந்த நட்பில் நம்ம என்ன வேணாலும் ஸ்டேட்டஸுக்கு போகலாம், ஃப்ரெண்டை மறக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்போ இன்றைக்கி கூட குவைத்தில் என் கிளாஸ்மேட்டோட தம்பியை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக வந்து உட்காரும்போதே கவனிச்சேன், இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு. நான் தமிழ்நாட்டில் உபன்யாசத்துக்கு போவேன், ஒரு இடத்துக்கும் என் கிளாஸ்மேட்லாம் வருவா. இப்போ சில பேர் அடையாளம் தெரியாது, அவள் என்னை கண்டுபிடிச்சிருவா மேடையில் இருக்கிறதுனால. அவன் கிட்டக்க வந்தவுடனே நான் தான் அப்படிம்பான். ஏய் நீ இவன் தானேன்னு அவனுக்கு ஒரு நிக் நேம் வச்சுருப்போமே, அவனை அப்படியே கூப்பிடுவேன். அவன் ஒய்ஃபு சிரிப்பா, அவர் சொல்லிகிட்டே இருப்பார் நீங்கள் இப்படி தான் கூப்பிடுவேன்னு அப்படின்னா. நான் அவன் ஒய்ஃபு பக்கத்தில் இருந்தபோது ஒரு தடவை ஒருத்தனை கூப்பிட்டுவிட்டு நான் அவனை கூப்பிடலாம் முடியுமா, நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு. நான் இல்லை நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு சொல்லியிருக்கார் அப்படின்னு. இந்த நட்பு இருக்கே, அது வந்து ஆத்மானுபவத்தில் வரணும். வள்ளுவர் சொன்னார், முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பு. ஹார்ட்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சும்மா சில பேர்கிட்ட சொல்கிறோம் ஹோல் ஹார்ட்டடாக பழகிறோம்னு, அப்புறமா பார்த்தா அவன் ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, அது வேறு சமாச்சாரம். ஆமாம், அதனால் ஹோல் ஹார்ட்டடாக பழகப்படாது, நல்ல ஹார்ட்டாக பழகணும். இன்னொருத்தரை ஹர்ட்டு பண்ணிடக்கூடாது. இதுக்கு இந்த புராணத்துக்கு வரதுக்கு முன்னால் இன்னொரு நட்பு இருந்தது தமிழ்நாட்டில், அதை சொல்கிறேன். 2 பேர் நண்பர்களாக இருந்தா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே கிடையாது, ஃப்ரெண்டாக இருந்தா. பாருங்க, இப்போ நம்மளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பழகித்தானே ஃப்ரெண்டாக இருக்கோம். ஒரு 2 பேர் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே கிடையாது, உயிரை விடுற இன்னைக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா. அப்படி ஒரு நட்பு. யாருன்னா பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும். இவன் தஞ்சாவூர் திருச்சியை ஆட்சி பண்ண ராஜா, அவர் மதுரையில் இருந்த புலவர் பிசிராந்தையார். இவ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டதே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு நாளைக்கு பிசிராந்தையாரை போய் அவன் மதுரையில் நிருபர் கேட்டான், உங்கள் தலைமுடி நிறைக்காததன் ரகசியம் என்னன்னு கேட்டான். உங்கள் தலைமுடி நிறைக்கலையேன்னு. ஆமாம், அதுக்கு அவர் சொன்னார், யாண்டு பலவாக நரையிலனாகுதல் யாங்காகியர் என வினவுதிராயின் மாண்ட என் மனைவியோடு. இப்போ பாருங்க, அவரும் சொல்கிறார் பாருங்க, மாண்டன மாட்சிமை பொருந்திய எனக்கு நல்ல மனைவின்னர் அவர் எடுத்த உடனே. இப்போ அதுக்காக நமக்கெல்லாம் நிறைச்சுருத்தேன்னு வருத்தப்படக்கூடாது, நம்ம அவரை பற்றியே பேசுவோம் நம்ம. ஆமாம், இப்போ எனக்கு நிறைச்சி போச்சோ அதனால் பொல்லாத பொண்டாட்டின்னு நினச்சிடாதீங்க நீங்கள். அவருக்கு பாவம் தலையும் நிறைக்காமல் இருந்தது, நல்ல பொண்டாட்டியும் இருந்தா. ஏன் நிறைக்கலைன்னு கேட்டார். நல்ல மனைவி, அப்புறம் நல்ல மகன்கள், மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிறைந்தனர். அது தவிர நல்ல அரசாட்சி நான் இருக்கேன். இதை விட சான்றோர் பலர் யான் வாழும் ஊரேன்னர். சான்றோர்கள் இருக்கிற ஊர். இப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் என்கிட்ட கேட்குறீங்கன்னா விஷயத்தை, இப்போ நான் கம்பன்பேன், வில்லியும்பேன், ஆழ்வாரும்பேன், இவ்வளோத்தையும் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா, இப்போ இவர் சொன்னார் குவைத்திலேயே இவர் தான் பெரியவர்னு. இப்போ நம்ம இது மாதிரி ஒருத்தரையும் பழகி வச்சுக்கணும். படிப்பில் ஒருத்தர், வயசில் ஒருத்தர், நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் எப்பவும் தெரியும்னு சொல்ல முடியாது. சான்றோர்கள் இருக்கணும், பண்டிதாள் இருக்கணும், நம்ம கன்சல்ட் பண்ணணும். ஒரு ஊரில் ஒருத்தன் யானையை விற்க போனான். யானை எவ்வளோ ரூபான்னு கேட்டான். 1000 ரூபான்னா. அப்போ அந்த ஊரில் ஒருத்தன் வந்து 998 ரூபானா கொடு, நான் வாங்கிக்கிறேன்னா. ஆமாம், நீ சொன்ன விலைக்கு வாங்க மாட்டேன், 2 ரூபாயை தள்ளுபடி பண்ணணும்னா.
அவன் சொன்னால் குறைச்சி தரமாட்டேன், 1000க்கு குறைஞ்சி கிடையாதுன்னா. அவன் வாங்க மாட்டேன்ட்டான். அன்றைக்கி ராத்திரி இந்த யானை ஒரு பாம்பு கொட்டி பிராணம் போயிடுத்து. பொழுது பிடிஞ்ச உடனே இவன் அழுதுண்டான் யானைப்பாக. அப்போ ஒருத்தர் வந்தார், நீ அவன் 2 ரூபா குறைச்சி கேட்டானே, கொடுத்துருக்கலாம் இல்லையோ, இப்போ அழ வேண்டாமேன்னர். அதுக்கு அவன் சொன்னான், நான் யானை இறந்ததுக்கு அழல, எனக்கு யானை செத்து போச்சுன்னா இன்னும் ரூபா தந்தத்தை வெட்டி, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன், நான் தந்தத்தை வெட்டி இன்னும் 10,000 ரூபாய்க்கு மேலே விற்றுருவேன். இன்னும் எதுக்கு அழுதேன்னா உங்கூரை நினச்சி அழுதேன்னா. ஏன்னா நான் 1000 ரூபான்னு பிடிவாதமாக இருந்தேன், அவன் 998ன்னு பிடிவாதமாக இருந்தான். உனக்கும் வேண்டாம் இவனுக்கும் வேண்டான்னு 999 ரூபாய்க்கு குடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு படித்தவன் இல்லையே இந்த ஊர்லன்னு வருத்தப்படுறேன் நான். அங்கேருந்து சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. நமக்கு கைடு பண்ணுறதுக்கு எப்போவுமே நல் வழிகாட்டியாக இருக்கணும். அதுதான் அந்த வழிகாட்டியாக இல்லைன்னா கஷ்டம் நமக்கு. இப்போ 2 நண்பர்கள் சொன்னேன். மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார்னு இந்த கௌரவர்கள் 100 பேருக்கும் பஞ்சபாண்டவ 5 பேருக்கும் பாடம் நடத்தினவர். அவர் வேதம் படித்தவர். அந்த காலத்தில் வேதமும் படித்தவர், வில்லையும் பிடிச்சார். ஆமாம், வேதம் படித்த பிராமணன் அன்றைக்கே டிஃபென்ஸுக்கு போனார். நீங்கள் இப்போ ஆச்சரியப்படுறோம், ஒருத்தர் ஒன்று படிக்கிறார் வேறு உத்தியோகம் பார்க்குறார். இப்போ நான் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன், ஃபிலாசபி சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிஏ ஃபிலாசபி படித்தான், பேங்கில் வேலை பார்க்குறான். தெரியுறதோ, உத்தியோகத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. வள்ளுவர் இதையும் குறளில் சொல்கிறார், 2 வகை, படிக்கிறது ஒரு அழகு, பணம் சம்பாதிக்கிறது ஒரு அழகுன்னா. இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறாதலும் தெள்ளியராதலும் வேறு. வள்ளுவர் சொல்கிறார். இப்போ இந்த துரோணாச்சாரியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது, அங்கிவேசன்கிற முனிவற்றை படிக்கிற போது அவருக்கு ஏழ்மை, வறுமை. இந்த கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமையினர். இந்த இளமையில் வறுமை கூடாது. நம்ம பிற்காலத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டோமே அப்படின்னு தியானம் வரும். இளமை வறுமை ரொம்ப மோசம். அவருக்கு வறுமை. அவரோட ஒன்றா படித்தான் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன். அவன் இப்போ இளவரசன். இவரோட ஏழ்மையை பார்த்த உடனேயே அவன் சொன்னான், நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்த உடனே என் அரசாட்சியில் உனக்கு பாதி தரேன்னா. அவ்வளவு ஃப்ரெண்டு. இதை நம்பிட்டார் அவர். நாளைக்கு இவன் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு பாதி ராஜ்யம் தருவான்னு. ரொம்ப பேர் இப்படித்தான் வர்றதுக்கு முன்னால் சொல்லுவா. ஆமாம், நிறைவேற்றுவனான்னு சந்தேகம்தான். அதை நம்பி இவர் துரோணாச்சாரியார் போனார். அவருக்கு ஒரே ஒரு பையன். என்ன கவனிக்கணும், இப்போ ஏன் கம்பேர் பண்ண போகிறேன்னு. அவருக்கு ஒரு பையன், அவருக்கு வழக்கம் உள்ள. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நிறைய குழந்தைகள் இருந்தால் தான் வளர்க்க முடியாதுன்னு. அவருக்கு 5000 வருஷம் முன்னாலேயே ஒரு குழந்தையை வளர்க்க முடியாத அளவுக்கு ஏழ்மை. இந்த தாய்ப்பால் கொடுக்க முடியாத தாயார் பசும்பாலை கொடுப்பா. அதுவும் கொடுக்க முடியாதவா ஒரு மாவை கரைச்சாவது போட்டுவா குழந்தைக்கு. இவர் போய் நிற்கிறார் துருபதன்ட்ட, தன் பிராண சிநேகிதன்ட்ட. ஏழை, சாதாரண வேஷ்டி கட்டின்னு இருக்கார், தாடி வச்சிருக்கார், வேதம் படித்தவர், வஸ்திரம் சாதாரண வஸ்திரம். போய் நிற்கிறார். மன்னனோட ஒன்றா படித்தோம்னு காவலாளிகிட்ட சொன்னார். நான் ஒன்றா படித்தேன் மன்னனோட. இன்னொன்று விட்டுட்டான். உள்ளே போனார். ராஜா சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்கான். இவர் போய் நிற்கிறார், வேதம் படித்தவர். நம்மளை ஒருத்தன் வரவேற்றா தானே பெருமை. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன வந்த உடனே வரவேற்றல, வரவேற்கலைன்னா எப்படி எனக்கு பேச்சு வரும்? அவர் போய் நிற்கிறார். நின்ன உடனே இவன் பயந்துட்டான். ஓ, இவன் பாதிராஜ்யம் கேட்டுடுவனோ அப்படின்னு இவனுக்கு பயம். இவன் போய் நிற்கிறான். மன்னா, என்னை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? தாய்ப்பால் கொடுக்க முடிய வசதி இல்லை என் மனைவியிடம். பசும்பால் கூட கொடுக்க முடியவில்லை. என் பாலகனை வளர்க்க முடியவில்லை.
நானும் நீயும் ஒன்றாக அங்கிவேச முனிவனிடத்தில் படித்தோம், ஞாபகம் இருக்கிறதா? நாம் இருவரும் எப்படி நண்பர்கள். நீ எனக்கு பாதி ராஜ்யம் தருகிறேன் என்று சொன்னாய். பாதி ராஜ்யம் வேண்டாம் மன்னா, ஒரு பசுமாடு கொடு போதும். மாவின் பாலே என்று மரபுக்குரிய மைந்தனும் ஆவின் பால் கண்டறியான், அக்கோவின் பால் எய்துதலும் அக்கோமகன். யார் நீ? அரசனுக்கும் ஆண்டிக்கும் என்ன சம்பந்தம்? யாருங்கே காவலனே? இவனை வெளியே தள்ளு. மன்னா, என்னை நீ நன்றாக பார். உனக்கு இந்த வயதானதினால் மறந்து விட்டையா இந்த துரோணனை? அங்கிவேச முனிவனிடத்திலே ஒன்றாக படித்தோம், உனக்கு நினைவில்லையா? நானும் நீயும் எப்படி ஒன்றாக வளர்ந்தோம். என்னை பார் மன்னா, ஒரு பசுமாடு கொடு மன்னா, பாதி ராஜ்யம் வேண்டாம் மன்னா. ஏய், இவனை வெளியே தள்ளு. இதுவா நட்பு? அவன் கேட்டது ஒரு பசுமாடு. ராஜாட்ட எத்தனை பசுமாடு இருக்கு? கண்ணில் ஜலம் விட்டார் துரோணாச்சாரியார், சபதம் வச்சார். என்னை யாருன்னு கேட்ட ஒன்று ஆறுன்னு கேட்க வைக்கிறேன்னர். அவர் சும்மா இருப்பாரா? 105 பேருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். அவர் பீஷ்மர் கேட்டார், உனக்கு என்ன குரு தட்சணை வேணும்னு. இந்த மாதிரி நான் துருபதனை ஜெயிக்கணும், அதுக்கு ஒரு மாணவனை தயார் பண்ணணும், அது போரும்னர். எனக்கு குரு தட்சணை வேண்டான்னர். 105 பேருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார் அவர். இல்லை, அர்ஜுனனை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? என்ன நல்லா படிக்கிற பையனோ இல்லையோ, பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கு நல்லா படிக்கிற பையனை தானே பிடிக்கும். ஆமாம், ஒரு பையன் 98 மார்க் வாங்கி நான் வாத்தியார் ஓங்கி அடித்தார். ஃபுல் ஏண்டா 2 மார்க்கை கோட்டை விட்டேன்னர். பக்கத்தில் இருந்த பையன் எந்திருந்தான். அவன் எப்படி சார் வாங்கியிருப்பான்? அதை நான் வாங்கியிருக்கேன்னா அவன் தரமாட்டேன்னா. இது அந்த 2 மார்க்கு. இந்த 105 பேருக்கும் அரங்கேற்ற மண்டபத்தை நிர்மாணம் பண்ணார் அவர். 105 பேரில் அர்ஜுனன் தான் கெட்டிக்காரன். ஆமாம், இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் வாங்குகிற பையனெல்லாம் வாத்தியார் அடிக்க மாட்டார், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்களோ நீங்கள் ஸ்கூல் படிக்கிற போது? ஆமாம், அவளுக்கெல்லாம் தனியாகவே ஒரு பெஞ்சு வச்சுருப்பா, இந்த கடைசி பக்கம். அதுக்கு பேர் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். ஏன் சார் வேறு ஏதாவது பேர் வைக்கப்படாதோ? மாட்டு புண் பெஞ்சு, மாமியார் பெஞ்சுன்னு. ஏன் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு வச்சான் தெரியுமோ? இந்த உலகத்தில் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாலும் கேட்க முடியாத ஒரு ஆச்சாமி இந்த மாப்பிள்ளை தான். அதனால தான் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு வச்சான். இப்போ அவன் 2 மார்க் வாங்கினவனை அடிக்க முடியுமோ? இந்த வீட்டுக்கு போகிறப்போ இந்த 2 மார்க் வாங்கின பையன் 98 வாங்கினவன் அடி வாங்கினானே, அவனை பார்த்து சொல்கிறான், உனக்கு ஏண்டா தலையெழுத்து? 98 வாங்கிவிட்டு இந்த ஆள்கிட்ட அடி வாங்குறேன். நான் 2 தான் வாங்கினேன், அந்த ஆள் என்னை அடித்தானா? இல்லை, அடித்தா தான் எங்கள் தெரு வழியாக போக முடியுமா அப்படின்னா. இந்த 2 மார்க் வாங்கின பையனும் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்ப்பான், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்படி போட்டுன்னு ஒருத்தன் நிற்பான், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், 98 மார்க் வாங்கினவன் கலெக்டர் ஆகிடுவான். இந்த மாவட்டத்துக்கு புதுசாக ஒரு கலெக்டர் வரார், இன்னொன்று இவன் தானே முதல்ல வரவேற்கணும். அப்படி சல்யூட் அடித்தான். ஏய், நீ என் ஃப்ரெண்டு சங்கரன்ல? ஆமாம். அவனே, ஏய் நீ இவன் இல்லை, கலெக்டர் போய் கட்டிக்கிறார் 2 பேரையும். அவன் சல்யூட் அடித்தான். அவன் சொன்னான், நீ அன்றைக்கி வாத்தியார் ஒன்று அடித்தார், நீ கலெக்டர் ஆகிட்ட, நான் அடி வாங்கலை, வர்றவனுக்கெல்லாம் அடிச்சுன்னு இருக்கேன் நான். அவங்க இப்போது துரோணாச்சாரியார் துருபதனோட வாழ்ந்தது நட்பல்ல, அந்த நட்பை நம்ம எடுத்துக்கப்படாது. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், வள்ளுவர் சொல்கிறார். உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். பிசிராந்தையார் மாதிரி இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தினம் பார்த்துட்டு ஹலோ முன்னே டீ சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு, அது நட்பல்ல, அது சாதாரண நட்பு. என்றைக்கோ பார்த்தாலும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம என்ன ஸ்டேட்டஸில் வேணாலும் இருக்கலாம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஏன் கேட்குறேன்னு. ஏன்னா நீங்கள் குவைத்துக்கு வந்திருக்கேள், நிறைய சம்பாதிக்கணும். ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கிராமத்துக்கு திருநெல்வேலி, திருச்செந்தூர், இல்லை திருச்சி, தஞ்சாவூர்னு ஏதோ ஒரு ஊருக்கு போவேள். உங்கள் கிராமத்துக்கு போய் இறங்கினோடனே உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கணும்,
கூப்பிடணும், அவனோட பழகணும், நம்மளோட இந்த வசதி வருமானத்தில் மறந்து கீழே இறங்கணும். இது நம்மளை சேர்ந்தது, நட்பு நம்மளை சேர்ந்தது. அப்படி வாழ்ந்ததில் இன்னொரு ஒஸ்தியான நட்பு, அதைத்தான் இனிமேல் பார்க்க போகிறோம். யாருன்னா கிருஷ்ணரும் குச்சேலரும். அதை கற்றுக்கணும் நம்ம எல்லாருமே. ஆமாம், கிருஷ்ண பரமாத்மா பகவான், துவாரகைக்கு ராஜா. இவர் அவந்தி மாநகரத்தில் வாழ்ந்த சாதாரண ஏழை பிராமணன், வேதம் படித்தவர், கிருஷ்ணனோட ஒன்றா படித்தவர். அவர் இல்லறத்தில் எப்படி இருந்தாராம், புளியம்பழம் மாதிரி இருந்தாராம். இப்போ சொன்னேன் பாருங்கோ, ஸ்டேட்டஸ் வேறு. புளியம்பழம் இருக்குது பாருங்கோ, இந்த பழத்தை அப்படி அசைச்சேன்னா ஓட்டுக்குள்ளே பழம் இருக்கும், பழத்துக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமாம், அவருக்கு பேர் குச்சேலர்னு பேர், நல்ல பேர். அவரோட ஒரிஜினல் பேர் சுதாமான்னு பேர். குச்சேலன்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சேலம்னா சேலம், சீகச்சு வஸ்திரம்னு அர்த்தம். அந்த மாவட்டத்தில் தறி போடுறதுனால தான் அந்த மாவட்டத்துக்கு பேர் சேலம். கு அப்படின்னா கேலி பண்ணுறதுன்னு அர்த்தம். முருகப்பெருமானுக்கு பேர் குமாரன்னு பேர். மாறன்னா மன்மதன், மன்மதன் அழகையே பழிச்சவர். அப்படின்னா இவர் ரொம்ப அழகுன்னு தானே அர்த்தம். அது மாதிரி கூன்னா கேலி பண்ணுறது. குச்சேலன் அப்படின்னா பிறரால் பழிக்கக்கூடிய கந்த துணியை அணிந்தவர். அவருக்கு வறுமை, அவருக்கு நல்ல மனைவி. நான் சொன்னேன் அவருக்கு நண்பன் சொன்னேன் பாருங்க, மனைவி நல்ல நண்பன் அவருக்கு. அவருக்கு ஒரு அந்த அவளுக்கு சுசீலைன்னு பேர். இந்த கணவனோட வறுமையை ஏத்துண்டா, அதனால தான் அவளுக்கு பேர் சுட்சாமான்னு பேர். வறுமையை அட்மிட்டட், ஷீ ஹஸ் அட்மிட்டட் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் பாவர்ட்டி. இந்த காலம் மாதிரி தான் என்ன பண்ணுவார், நீங்கள் நல்ல வசதி வந்தோடனே யூ ப்ளீஸ் கான்டாக்ட் மை பிரதர்ஸ் செல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுவா. அவர் அப்படி சொல்லலை, அந்த அம்மா கூடவே இருந்தா. நிறைய குழந்தைகள்னு இருக்குது தெரியுமா அவருக்கு. வடமொழியில், தமிழில் தான் வல்லூர் தேவராச பிள்ளை 27ன்னு எழுதினார், பகுபுத்திரம்ங்கிறத. என்ன சார் நீங்கள் உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற போது அவர் பெரிய ஞானி நெள், நிறைய குழந்தைகள்ங்கிறள். அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்மளே பார்ப்போம், நம்ம வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருக்கிற மாமா மாமி சண்டை போட்டுப்பா, ஆனால் அவளுக்கு 5 பையன் 5 பொண்ணும்பா. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இதில் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், நிறைய குழந்தைகள் பிறந்ததுனால தர்தரம் கிடையாது. செத்த முன்னால் சொன்னேன், ஒரு பையனை வளர்க்க முடியாமல் துரோணாச்சாரியார் கஷ்டப்பட்டார். இப்போ நம்ம வீட்டிலலாம் நம்மெல்லாம் 5 பையன் 5 பொண்ணுன்னு வளர்ந்தோம். நம்ம ஜெனரேஷனில் நம்ம அப்பா ஒருத்தர் தான் சம்பாதிச்சார், சௌக்கியமாக சாப்பிட்டோம். தெரியுமா உங்களுக்கு, எங்கள் அப்பா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், நாங்கள் 10 பேர் வீட்டில், 12 பேர். அது தவிர சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க. ஸ்ரீரங்கத்தில் இருந்தனால ரங்கநாதரை சேவிக்க வரேன்னு கோஷ்டியே வரும். ஆமாம், தினம் எங்கள் வீட்டில் பார்த்தாலும் அரைக்கிறதுக்குன்னே ஒரு மாமி அரைச்சுட்டே இருப்பா. இட்லி தோசை, இதில் வேறு மடி கோஷ்டின்னு வரும் வைகுண்ட ஏசிக்கு. அவளுக்கு தனியாக வெங்கல பானையில் அரிசி உப்புமா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவ்வளவு நடக்கும் தெரியுமோ. இன்றைக்கி எல்லோரும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் பாரு 2 பேர் சம்பாதிக்கிறான். ஆளுக்கு 40,000 ஒருத்தர் வீட்லேயும் இட்லியே கிடையாது. இதில் எனக்கு அர்த்தமே புரியல. எல்லார் வீட்லேயும் கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது. அங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாவு விற்கப்படுங்கிறான். நான் என்ன சொல்கிறேன், ஒன்றும் கிரைண்டரை விற்றுரு, மாவை வாங்கு, இல்லை கிரைண்டர் இருந்தால் அரை. ஒன்றுமே பண்ணுறதில்ல. இன்றைக்கி யாருக்கும் நல்ல டிஃபனே கிடையாது. என்னவோ இப்படி கையில் எடுக்கிற அந்த மெஜிஷியன் மாதிரி இப்படி நீளமாக வருது. அது என்னன்னு புரியலை. அது நீடில்ஸா நூடுல்ஸா ஒன்றும் புரியலை. அது சாப்பிட்டோன்னா நீடிலாக இருக்குது உள்ளுக்குள்ளே. இந்த டிஃபனுக்கே ஒரு ஸ்லோகம் உண்டு தெரியுமோ சம்ஸ்கிருதத்தில். நல்ல டிஃபன் எது தெரியுமோ, இட்லி. உத்தமம் லட்டுகம் செய்வா, லட்டுகம்னா இட்லி. அடுத்தது பரவாயில்லன்னு ஒன்று உண்டு, மத்தியமம் சக்கரமேவச்ச